ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் சுயம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு பார்த்துக்கு மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பழத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்பு பொட்டுக்கடல 3 ஏலக்காய் சேர்த்து குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த எள்ளும் கசகசாவும் வாயில் கடிப்படுறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். மிதமான தீயில் போட்டு வறுத்துக்குங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு துருவன தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தேங்காவில் இருந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிங்க. இப்போ வறுத்து வச்ச எள்ளையும் கசகசாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறினவுடனே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த பூர்ணை வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்கிறப்பயே பிடிச்சிக்குங்க. ரொம்ப ஆற வைக்க வேணாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்குங்க. இப்போ இதேமாரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டையை உருட்டியாச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து உருண்டையை இந்த மாவில் வந்து முக்கி நம்ம எப்பயும் போலி செய்கிற மாதிரி தான் இதில் போட்டுடுங்க. ஒன்று ஒன்றா முக்கி மாரி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மாவு வந்து நல்லா கட்டியான பதத்துலேயே வைங்க. அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஊட்டி அழகாக வரும். தண்ணி மாதிரி இருந்ததுன்னா இதில் ஒட்டாது. எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ செகண்ட் பேட்சு போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயில் நம்ம செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக தான் திருப்பி போடணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இதேமாரி எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். மறுபடியும் நம்மளுடைய தேங்காய் சுயம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.